இன்னைக்கு மலை பிரசங்கத்தில் எந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும்? சொல்லுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம். சரி, இப்படி மறந்துட்டீங்களே. 12. வெரி குட். யாராவது வாசிங்க. கபிலன் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எப்பயுமே. வாசிங்க. வெரி குட். ஸோ இன்றைக்கி இந்த 12ஆம் வசனத்தோட இன்னும் 2 வசனத்தையும் நாம் சேர்த்து தியானிக்க இருக்கிறோம். 14, 15. ஸோ மன்னிப்பை குறித்த இந்த வசனங்களையும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த 12ஆம் வசனத்திலே மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை போல நீர் எங்களுக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை இங்கே அவர் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே ஜெபம், இதே வசனம் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிங்களேன். வெரி குட். யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. சரி கபிலன், உங்கள் கோட்டா முடிஞ்சிருச்சு. ரைட். இங்கே பார்த்தீங்களா, இந்த கடன் அப்படின்றதுக்கு எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? பாவங்கள். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக கடன் அல்லது பாவம் என்றால் இங்கே என்ன அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை முதலாக ஏற்றுக்கொண்ட பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்ற பொழுது நம்முடைய கடந்த கால பாவங்கள், கடன்கள் மன்னிக்கப்பட்டன. இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் சிலுவையை நோக்கி சென்றார். நான் இருக்க வேண்டிய இடத்திலே அவர் எனக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்திற்காக அவர் பலியானார். அப்போ இந்த இடத்துல பாவம் என்பது என்னுடைய கடந்த கால பாவங்களை குறிக்கின்றது. ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகின்ற பொழுது கடந்த கால பாவங்களை இங்கே குறிப்பிடவில்லை. நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலே, டே டு டே ப்ராக்டிக்கல் லைஃப், அதை குறித்து ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கின்றார். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டார். அதற்கு பிறகு நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலே, நம்மளுடைய பலவீனங்களின் மத்தியிலே அவ்வப்பொழுது பாவம் செய்கிறோம், தவறு செய்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் நமக்கு மன்னிப்பு அவசியமாகின்றது. ஸோ அந்த மன்னிப்பை குறித்து தான் இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சரி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் பாவம் என்ற வார்த்தைக்கு 5 வித்தியாசமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. தெரிந்து கொள்ளுவோம். நம்ம தமிழில் பாவம்னா இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவோம்? தமிழில், இங்கிலீஷில் சின் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? பாவம், தவறு அப்படிலாம் நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம். அந்தந்த இடத்துக்கு தகுந்ததை போல வார்த்தைகள் உண்டு. அது மாதிரி கிரேக்க மொழியில் பாவம் என்ற வார்த்தைக்கு 5 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நான் ஒவ்வொன்றை சொல்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது பதம் ஹமாரிட்டா. ஏதோ ஒரு பெயர் மாதிரி தெரியுதா? ரீட்டானல். ஹமாரிட்டா அப்படின்னா இலக்கை தவற விடுதல், மிஸ்ஸிங் த டார்கெட். எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாமல் இருப்பது, அது ஒரு காரணம். 2வது பாரபேசிஸ். நான் சொல்கிறதெல்லாம் கிரேக்க வார்த்தை. பாரபேசிஸ் அப்படின்னா ஸ்டெப்பிங் அக்ராஸ். அதாவது 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் பரிசுத்தமான பாதை, ஒரு பக்கம் அசுத்தமான பாதை. தெரிந்தே தவறான வழியில் நடக்கிறது, துணிகரமாய் செய்வது, அதை குறிக்கின்ற சொல்
இந்த வார்த்தை. மூணாவது பாரட்டோமா. அதுக்கு என்ன அர்த்தம்னா வலிக்கு விழுதலை போன்றது. திடீர்னு நம்மளை அறியாமல் செல்ஃப் கண்ட்ரோலை இழந்து கோபப்படுறது, திடீர்னு ஒரு கவர்ச்சியினால் இழுக்கப்படுதல், நம்ம அறியாமலேயே வலிக்கு விழுவதை போன்றது. ஒரு ஈரமான பாறையில் நடந்து போகும் பொழுது, மழை மீது நாட்டில் நடந்து போகும் பொழுது நம்ம அறியாமல் ஸ்லிப் ஆயிடும் இல்லையா, அதை குறிக்கின்ற சொல். நான்காவது அனோமியா அப்படின்னா லாலெஸ்னஸ், ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வது, சரியென்று தெரிந்தும் தவறை செய்வது, சட்டம் தெரிந்தும் சட்டத்தை உடைத்து வாழ்வது. நான் என்னுடைய கார்லேயோ பைக்லேயோ போகும் பொழுது கவனிப்பேன், மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டே போகிற மக்களும் உண்டு. பார்த்துருக்கீங்களா? இல்லை, நிறைய யார் தெரியுமா பண்ணுறா? பெண்கள் தான். தலையை ஆட்டிக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் சட்டத்தை மீறுகின்ற செயல் இல்லையா? அதே மாதிரி ஒன்வேன்னு போட்டிருப்பாங்க, ஜர்ன்னு வந்துடுவாங்க வண்டியில். ஸோ இதை குறிக்கின்ற சொல். ஐந்தாவது ஹாக்கிலிமா அப்படின்னா டெப்ட்டு, அதாவது செலுத்த வேண்டிய கடனை செலுத்தாமல் இருப்பது, பொறுப்புகளில் இருந்து தவறுவது. ஸோ இந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி இருக்கின்றார். அப்போ எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு சொன்னால், என்னுடைய பொறுப்புகளில் நான் தவறாமல் இருப்பதை போல, அந்த அர்த்தத்திலே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. கடனை செலுத்தாமல் இருப்பது, கஷ்டப்பட்டு கெஞ்சி கதறி கடன் வாங்கிடுவாங்க, அதை திருப்பி செலுத்தாமல் இருக்கின்றதை போல, அந்த அர்த்தத்தில் தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இப்போ 14, 15 யாராவது மறுபடியும் வாசிங்க. வேணும்னே வாசிக்கிறேன். வாசிங்க. இது பயங்கரமான வசனம் இல்லை? யாருடைய பாவத்தையாவது யார் எனக்கு விரோதமாக ஏதாவது செய்திருந்தால் நான் மன்னிக்காமல் இருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியை இழக்கிறேன். அப்போ சமரசமாகாத சண்டைகளோடு, தீர்க்கப்படாத பிரச்சனைகளோடு நாம் வாழ்ந்தால் எங்களை மன்னிக்க வேண்டாம் என்று சொல்லி நாமே ஆண்டவரிடம் சொல்லுகின்றோம். அதான் முக்கியம். அப்போ நான் பிறரை மன்னித்தால்தான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்றது அந்த வசனம் காண்பிக்கின்றது. ராபர்ட் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவங்க வீட்டில் எப்பொழுதுமே ஃபேமிலி ப்ரேயர் முடித்த உடனே பரமண்டல ஜெபத்தை முழுசாக சொல்லி முடிப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லும் பொழுது இந்த ராபர்ட் ஸ்டீவன்சன் இடையிலே எந்திரிச்சு போயிட்டார். ஜெபத்தில் உட்கார விருப்பம் இல்லை. எல்லாம் போனதுக்கு பிறகு மனைவி அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க உங்களுக்கு உடம்பு முடியலையா, ஏன் இடையில எந்திரிச்சு வந்தீங்க? அப்போ அவர் சொன்னார், அந்த கடைசி வார்த்தைகளை சொல்லுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. மற்றவர்களுக்கு மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அந்த வார்த்தைக்கு அவர் உணர்த்தப்பட்டு எந்திரிச்சு விட்டார். என்ன அர்த்தம்? நான் சில பேர்த்த மன்னிக்காமல் இருக்கிறேன். அப்போ மனிதர்களோடு சமாதானம் ஆகாமல் தேவனோடு சமாதானமாக வாழ முடியாது. மற்றவர்களை எந்த அளவிற்கு நான் மன்னிக்கின்றேனோ அந்த அளவிற்கு ஆண்டவரிடத்திலே நான் மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியாகிறேன். நாம் மற்றவர்களுக்கு எப்படி மன்னிக்கிறோமோ அப்படியே இயேசுவும் நமக்கு மன்னிப்பார். நாம் மற்றவர்களை மன்னிப்பதை நிறுத்துவோம் என்றால் அவரும் மன்னிப்பதை நிறுத்துவார். ஒரு வசனம் வாசிங்களேன். மத்தேயு 18:35. மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பார்த்தீங்களா? இவ்வளோ பயங்கரமான வசனம் இல்லை? கிறிஸ்தவத்தினுடைய தரத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். தேவன் கடவுள் என்னுடைய பாவங்களை எப்படி மன்னிக்கிறாரோ, அப்போ நீங்கள்
மற்றவர்களை மன்னிக்காமல் வாழ முடியாது, வாழக்கூடாது. அப்போ இந்த வசனத்தை கேட்கின்ற நாம் யாரையாவது உங்கள் மனசில் வைத்து இன்னும் மனதார மன்னிக்காமல் இருந்தால் மன்னிக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் உணர்த்துகின்றது. தேவனுடைய மன்னிப்பு நம் மூலமாய் பாய்ந்து செல்லும் தண்ணீரை போன்றது. மற்றவர்களை மன்னியாமல் இருப்பது என்பது குழாயின் ஒரு முனையை அடைத்து விடுவதை போன்றது. நம்மிடமிருந்து மற்றவர்களுக்கு மன்னிப்பு பாயவில்லை என்றால் தேவனுடைய மன்னிப்பு நமக்குள் வருவது நின்றுவிடும். அதான் இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் மன்னிக்கப்படுவதும் மன்னிப்பதும் முக்கியமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25, 26. அவனுக்கு மன்னியுங்கள். வேதம் ஆழமாக ஆணித்தரமாக வலியுறுத்துகின்ற காரியம் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கப்பட்டேன், எனவே நான் மன்னிக்கிறேன். ஸோ அதைத்தான் இந்த மலை உபதேசத்திலே ஆண்டவர் அழுத்தமாய் சொல்லிட்டார். யாரையாவது மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இங்கே இல்லாமல் உங்கள் வீட்டிலையோ உங்கள் ஊர்லேயோ நண்பர்கள் மத்தியிலையோ எங்கேயாவது யாரையாவது மனசில் வச்சுக்கிட்டு அவர்கள் உங்களுக்கு ஏதாவது துரோகம் செய்திருக்கலாம், தவறு செய்திருக்கலாம். எப்படா வாய்ப்பு கிடைக்கும் பழி வாங்குவேன். ஆண்டவரே மன்னிக்க உதவி செய்யும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு உணர்த்துகிறார். சரி, மன்னிப்பு நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு 3 காரியங்கள் அவசியம். நான் மன்னிக்க விரும்புகிறேன், மன்னிக்கணுன்ட்டு ஆசைப்படுறேன், பட் என்னால் முடியலை. மன்னிப்பதற்கு, நான் மன்னிக்கின்ற தன்மை எனக்குள்ளதாய் காணப்படுவதற்கு 3 காரியங்கள் அவசியமானவை. முதலாவது, புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் எனக்கு விரோதமாய் ஏதாவது செய்து விட்டால், என் மேல் சீறி பாய்ந்து விட்டால், என் மீது கோபப்பட்டு விட்டால், அந்த நேரத்திலே என்னை அவமானப்படுத்தி விட்டால், எடுத்தெறிந்து பேசிவிட்டால், ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். எரிந்து விழுபவராக இருந்தால் அவர் கவலையிலோ வேதனையிலோ மனதிற்குள்ளதாய் இருந்திருக்கலாம், அதன் வெளிப்பாடாய் இருக்கலாம். நம் மீது சந்தேகப்பட்டாலோ நம்மை விரும்பாமல் இருந்தாலோ நம்மை அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். அல்லது தன்னுடைய சூழ்நிலையில் மற்றவர்களால் தோற்கடிக்கப்பட்டவராக இருக்கலாம், மற்றவர்களோடு பழக தெரியாதவராக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட காரணங்களினால் என் மீது இவர் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுகின்ற பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். 2வது, மறப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். we must learn to forget. அதான் கஷ்டம் இல்லைங்களா? எப்படி மறக்கிறது? 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எனக்கு இப்படி பண்ண, இன்னும் மனசில் தெளிவாக ஃப்ளாஷ்பேக் மனசில் ஸ்லோ மோஷனில் ஓடிக்கிட்டு. கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 41:51. ஆமென். போதுமா? மறக்க பண்ணினார். யோசேப்பு வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். துரோகங்களை சந்தித்தவர், தவறான குற்றச்சாட்டுகளுக்காய் சிறைச்சாலையிலே இருந்தவர். ஆனால் கடைசியில் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவர் அவரை உயர்த்தின பொழுது யார் அவரை கொலை செய்ய நினைத்தார்களோ, வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ, அவர்கள் வந்து மண்டியிட்ட பொழுது அவர்களை பழி வாங்குவதற்கு வாய்ப்பு இருந்தும் மனதார மன்னித்தார், அவர்களை போஷித்தார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என் கூட ஆண்டவர் இருக்காரா? சந்தேகமே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி வாழணும்?
ஆண்டவரே கூட இருக்கிறாரு, ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன். மறப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆப்பிரிக்க நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் நெல்சன் மண்டேலா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி குட். அவரை குறித்து நிறைய காரியங்கள் உண்டு. அவர் அந்த நாட்டினுடைய அதிபராக வருவதற்கு முன்பதாக அந்த நாட்டிலே இருந்த வெள்ளை இனம் கருப்பு இனம் என்ற போராட்டத்திற்காக போராடினவர். நம்ம நாட்டில் எப்படி காந்தி போராடினாரோ அதே மாதிரி அவங்க நாட்டிலையும் நெல்சன் மண்டேலா போராடி பல வருடங்கள் சிறைச்சாலையிலே இருந்தவர். வெளியே வந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சு அதிபராயிட்டார். அந்த நெல்சன் மண்டேலா சிறைச்சாலையில் இருந்த பொழுது சில காரியங்கள்லாம் நடைபெற்றன. அவர் அதிபர் ஆயிட்டார். அதிபரானதுக்கு பிறகு ஒரு நாள் தன்னுடைய அதிகாரிகளோடு ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. வெளிநாட்டிலலாம் உயர் அதிகாரிகள்லாம் சாதாரணமாக மக்களோடு இருப்பாங்க. அப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது நெல்சன் மண்டேலாவுக்கு நேர ஒருத்தர் அதே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாரு? அதுவும் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்லையா, அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், என் பக்கத்தில் உட்கார வைங்க அப்படின்றாரு. அந்த மனிதரை கூப்பிட்டு வர்றாங்க, பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க, சாப்பிடுங்க அப்படின்றாரு. அந்த மனிதர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்தோன்னா சரியா போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நெல்சன் மண்டேலாவின் அதிகாரிகளில் ஒருவர் சொன்னார், ஐயா இப்போ நீங்கள் சாப்பிட கூப்பிட்டீங்கல்ல, அவருக்கு ஏதோ வியாதி போல தெரியுது, கைகாலம் நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு. நடுங்கிக்கிட்டே இருந்தாரியா, நான் பார்த்தேன். மண்டேலா சொன்னார், வியாதி இல்லை, பயம். அவர் யார் தெரியுமா? நான் கடந்த நாட்களிலே சிறைச்சாலையிலே இருந்த பொழுது சிறைச்சாலை அதிகாரியாக இருந்தவர், என்னை கொடுமைப்படுத்தினவர், முழங்கால் படியிட்டு என்னை அடித்தவர். தாகத்துக்கு தண்ணீர் கேட்கின்ற பொழுது அவர் என்ன செய்வார் தெரியுமா? இப்படி சொல்றதுக்கு மன்னிக்கணும், என் முகத்திலே வந்து சிறுநீர் கழிப்பார். அவர்தான் இந்த மனிதர். இன்னைக்கு நான் அதிபர் ஆயிட்டேன். அந்த மனிதர் என்ன நினச்சிருப்பார் தெரியுமா? நான் இப்படியெல்லாம் அவரை கேவலமாய் நடத்தினேனே, என்னை என்ன செய்வாரோ என்று பயந்து கொண்டிருந்தார். நான் அவரை மன்னித்து விட்டேன். பழி வாங்குதல் சரியான காரியம் அல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு துரோகம் செய்தவர்களையும் மறந்து மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் 2 காரியம் சொன்னேன் இல்லையா? அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும், மறப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது காரியம், நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். We must learn to love that person who is against me. எனக்கு விரோதமாய் இருந்தவர்களையும் நான் மன்னிப்பதற்கு, எப்படி பேசினாலும் எப்படி நான் நடத்தப்பட்டாலும் நான் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பேன். சாத்தியமாகும்? அது நடக்கிற காரியமா? கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளதாக இருக்கும் பொழுது மட்டுமே இது சாத்தியமாகும். மன்னிக்கப்பட மன்னிக்க வேண்டும். இயேசு எனக்குள் முழுமையாக வாழும் பொழுது மட்டுமே இவைகள் நமக்கு சாத்தியமாகும். அன்பானவர்களே, இந்த இன்றைக்கான வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் இதுதான். நாங்கள் எப்படி பிறரிடத்திலே நடந்து கொள்கின்றோமோ அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் நீ நடந்து கொள்ளும் ஆண்டவரே. மன்னிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்ற காரியம், யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் இப்பொழுதே ஒரு தீர்மானம் விடுங்கள். நான் பழி வாங்க மாட்டேன், மனசுலையே வச்சுக்கிட்டே நான் கருவி கொண்டே இருக்க மாட்டேன், மனதார மன்னிப்பேன். ஏனென்றால் இயேசு என்னை மன்னித்து விட்டார். எப்பயாவது ஏசானோட கேட்பாரா, பெருசாக மன்னிப்பு கேட்க வந்திருக்க, நீ என்ன ஒழுங்கா அன்றைக்கெல்லாம் எப்படி நடந்தா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் நம்மிடத்திலே கேள்வி கேட்கின்ற ஆண்டவர் அல்ல. எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், எந்த நிலைமையிலே இருந்தாலும், எந்த விதமான தவறை நான் செய்திருந்தாலும் இயேசுவே மன்னியும் என்று சொல்லுகின்ற பொழுது கேள்வி கேட்காமல் மன்னிக்கின்றவர் இயேசு. அந்த இயேசு எனக்குள்ளதாக இருந்தால் மற்றவர்களை மன்னிப்பது எனக்கு சாத்தியம். மன்னிக்கலாமா? ஜெபம் பண்ணுவோம்.